நான் வந்து பக்கத்துல உட்கார சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே கஷ்டப்பட்டு வெயிட்டா இருக்க சேரை தூக்கிட்டு வந்துட்டு அங்க பக்கத்துல போட்டு உட்கார்றா. ஓ நீ அப்படி வரியா, அப்ப நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடா திரும்பி படுத்துக்கிட்டு, எனக்கு என்னவோ இந்த சைடு தான் ஆங்கிள் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, வாஸ்து பிரகாரம் நான் இப்படி சொல்லி கொடுத்தாதான் நீ வந்து பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்றான். எனக்கு நல்லா தெரியும்டா, இதெல்லாம் நீ வேணும்னு தான் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எழுந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த சேரையை தூக்கிக்கிட்டு அந்த சைடா போகலாம் அப்படின்னு பிளான் பண்றா. நீ அவ்வளவு தூரத்துல இருந்தா நான் எப்படி வந்து உனக்கு சொல்லி கொடுப்பேன், பக்கத்துல வந்து உட்காரு அப்பதான் சொல்லி கொடுப்பேன், இல்ல அப்படின்னா எழுந்து போயிடு அப்படின்னு சொல்றான். நான்லாம் படிக்கணும்னு முடிவு பண்ணதே பெரிய விஷயம், அந்த ஒரு காரணத்துக்காக இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. இருந்தாலும் ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே செய்யறா. அப்படியே இழுத்து ஹீரோயினை பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு, இந்த ஆங்கிள் தான் ரொம்ப வசதியா இருக்கு, இப்படி நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீ தான் வந்து எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்குவ அப்படின்னும் போது எல்லாம் என்னோட தலை எழுத்து, சரி தயவு செஞ்சு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறா. இங்க பத்தியா இதுதான் ஹார்ட், இதுதான் லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை எடுத்து இவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். செம கடுப்பாயிரா. டேய் எனக்கு ஆல்ரெடி ஹியூமன் பாடியை பத்தி எல்லாம் தெரியும், நான் கேட்டது இன்செக்டோட பாடி, அதாவது இந்த பூச்சிங்களை பத்தி தான், நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சிலுமிஷம் பண்ணலான்னு கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்க்காது அப்படின்னு கோவப்படுறா. இது பாரு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்லி கொடுப்பேன், நான் என்ன பண்றது, எனக்கு அவ்வளவுதான் சொல்லி கொடுக்க தெரியும், நீ கத்துக்கினா கத்துக்கோ இல்லைன்னா ஏந்து போ அப்படின்னு சொல்றான். தெரியாம குத்துன மாதிரி வயிற்றுலயே ஒரு குத்து குத்திட்டு, ஐயோ சார் வலிக்குதா சார், உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, எனக்கு இப்போ கொஞ்சம் படுக்கணும், நான் தூங்குறேன், என்னால இதுக்கு மேல இன்னைக்கு உனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் காலையில வந்துட்டு 2 பேருமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. எனக்கு வந்துட்டு இந்த காம்படிஷனை நினைச்சா ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்ன பண்ணுறது, எதனா ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது, அந்த காம்படிஷனை பற்றியே நினைக்காத, வேறு எதனா நினை, அப்போ வந்து கண்டிப்பாக உனக்கு அதை பற்றின டென்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி நான் மறக்க முடியும், மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. இதை பாரு, ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நான் சொல்கிறேன், அதை செஞ்சுட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீ தான் வின் பண்ணுவேன்னும் போது, சரி சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா. எப்பயுமே வந்துட்டு காம்படிஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி போர்ஷனை கட்டி பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா அந்த எக்ஸாமையோ இல்லை காம்படிஷனையோ நீ செம்மையா வந்து வின் பண்ணிடுவ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். போடா 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 சரிதா, நீ வந்து செம்மையான கேடின்னு எனக்கு நல்லா தெரியும், என்னை எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி ஏமாத்தலான்னு பார்க்குற பத்தியா, அது நடக்கவே நடக்காது அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு காம்படிஷன் ஞாபகம் வராது, நான் சொன்னது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம், ஸோ அதனால நீ நல்லபடியாக காம்படிஷன் அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான்.